துலாம் ராசிக்காரர்களே கவனம். துலாம் ராசி அன்பர்களே, ஜூன் மாதம் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக அமையப் போகின்றன. இந்த 2 நாட்களிலும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சற்று நிதானம் தேவைப்படுகிறது. காலை சூரியன் உதிக்கும் வேளையில் உங்கள் மனதில் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும், சிலருக்கு பழைய நண்பர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். ஆனால் அவசரம் மட்டும் வேண்டாம். வீட்டிலிருந்து வெளியே செல்லும் முன் ஒரு நிமிஷம் நின்று யோசியுங்கள். வாகனத்தில் செல்லும் போது வேகத்தை குறையுங்கள். சாலையில் மற்றவர்கள் செய்யும் தவறுகளால் கூட உங்களுக்கு சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கண்களும் மனதும் விழிப்புடன் இருக்கட்டும். உடல் நலத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள். இது சிறிய சோர்வுதான் என்று நினைக்கும் விஷயம் ஓய்வு எடுக்க வேண்டிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். போதுமான தண்ணீர் அருந்துங்கள். உணவை தவிர்க்காதீர்கள். இந்த நாட்களில் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் வரலாம். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். யாருக்கும் அவசரமாக பணம் கொடுப்பதோ பெரிய முடிவுகள் எடுப்பதோ வேண்டாம். ஒரு நாள் காத்திருந்து யோசித்தால் நல்லது. குடும்பத்தில் பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. ஒரு சிறிய வார்த்தை பெரிய விவாதமாக மாறக்கூடும். அதனால் பொறுமை உங்கள் பலமாக இருக்கட்டும். அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் தானாகவே விலகிச் செல்லும். ஆனால் பயப்பட வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களே. இந்த 2 நாட்களும் சோதனைக்காக வரவில்லை. உங்களை விழிப்புணர்வுடன் வைத்திருக்கத்தான் வருகிறது. நீங்கள் நிதானமாக நடந்து கொண்டால் பல தடைகள் தானாகவே விலகும். ஜூன் 27 மாலை நேரத்திற்கு பிறகு நிலைமைகள் மெதுவாக சாதகமாக மாறத் தொடங்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். காத்திருந்த ஒரு செய்தி உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். எனவே துலாம் ராசிக்காரர்களே, ஜூன் 26 மற்றும் 27 அவசரம் வேண்டாம். வாகனத்தில் கவனம், உடல் நலத்தில் அக்கறை, பண விஷயங்களில் நிதானம், வார்த்தைகளில் பொறுமை. இந்த 5 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த 2 நாட்களையும் வெற்றிகரமாக கடந்து செல்வீர்கள். எச்சரிக்கையே பாதுகாப்பு, நிதானமே வெற்றி. துலாம் ராசிக்காரர்களே, இன்னும் ஒரு முக்கிய எச்சரிக்கை. ஜூன் 26 மற்றும் 27 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெறும் சாதாரண நாட்களாக இருக்கப் போவதில்லை. இந்த 2 நாட்களிலும் உங்கள் மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றலாம். சில முடிவுகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற அவசர உணர்வு ஏற்படலாம். ஆனால் அவசரம் காட்டும் ஒவ்வொரு தருணத்திலும் நிதானத்தை தேர்வு செய்யுங்கள். இந்த நாட்களில் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொள்ளும் சிலர் இருக்கலாம். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் கூறும் வார்த்தைகள் கூட வேறு விதமாக எடுத்துக்கொள்ளப்படலாம். அதனால் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பது நல்லது. வேலை பார்க்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமை தேவைப்படும். நீங்கள் செய்த உழைப்பிற்கு உடனடி பாராட்டு கிடைக்காவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் முயற்சியின் பலன் தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக வந்து சேரும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய வாய்ப்புகள் பற்றிய பேச்சுகள் வரலாம். ஆனால் முழுமையாக ஆராயாமல் எந்த ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம். நம்பிக்கை நல்லது, ஆனால் இந்த 2 நாட்களில் எச்சரிக்கை அதைவிட நல்லது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குழப்பம் முடிவுக்கு வரக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் ஒரு நல்ல முடிவு குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பெரியவர்களின் ஆலோசனையை மதித்தால் பல பிரச்சனைகள் எளிதில் தீரும். இந்த நாட்களின் இறுதியில் நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்வீர்கள். வாழ்க்கை எப்போதும் எச்சரிக்கைகளை கொடுக்கிறது. அதை கவனிக்கும் மனிதர்கள்தான் சிக்கல்களை தவிர்க்கிறார்கள். எனவே பயப்படாமல், ஆனால் அலட்சியப்படுத்தாமல் இந்த நாட்களை கடந்து செல்லுங்கள். ஜூன் 27 இரவுக்கு பிறகு உங்கள் மனதில் இருந்த பாரம் குறையும். ஒரு நல்ல செய்தி, ஒரு புதிய நம்பிக்கை அல்லது ஒரு எதிர்பாராத வாய்ப்பு உங்கள் கதவை தட்டலாம். துலாம் ராசிக்காரர்களே, நிதானமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், வாகனத்தில் கவனமாக இருங்கள், உடல் நலத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் இந்த 2 நாட்களும் உங்கள் வெற்றிக்கான பாடமாக மாறும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று உங்களுக்கான ஒரு முக்கிய கதை. அதிகாலை நேரம். சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தான். துலாம் ராசியைச் சேர்ந்த அரவிந்த் தனது நாளை தொடங்க தயாரானான். ஆனால் அந்த நாள் மற்ற நாட்களைப் போல இல்லை. மனதில் ஒரு சிறிய குழப்பமும் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற உணர்வும் இருந்தது. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் பெரியவர்கள் கூறிய ஒரு வார்த்தை அவன் மனதில் ஒலித்தது. இன்றைய எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காதே. அதை நினைத்து கொண்டே அவன் தனது வேலைகளை ஆரம்பித்தான். காலை நேரத்தில் ஒரு எதிர்பாராத தொலைபேசி அழைப்பு வந்தது. அது அவனுக்கு ஒரு புதிய வாய்ப்பை பற்றியது. உடனே சம்மதிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் நிதானமாக யோசித்தான். மதிய நேரத்தில் நண்பர் ஒருவருடன் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடு பெரிய பிரச்சனையாக மாறும் சூழல் வந்தது.
ஆனால் அரவிந்த் அமைதியாக இருந்தான். சில நிமிடங்களில் பிரச்சினை தானாகவே முடிந்துவிட்டது. மாலை நேரத்தில் வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது சாலையில் ஏற்பட்ட ஒரு திடீர் சூழ்நிலையை அவன் கவனமாக சமாளித்தான். அப்போது அவனுக்கு புரிந்தது, டாஷ் எச்சரிக்கை என்பது பயத்திற்காக அல்ல, பாதுகாப்பிற்காக. இரவு நேரம் வந்தது. நாள் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தான். காலை அவசரப்பட்டிருந்தால் ஒரு தவறான முடிவு எடுத்திருப்பான். கோபப்பட்டிருந்தால் ஒரு நல்ல நண்பனை இழந்திருப்பான். கவனக்குறைவாக இருந்திருந்தால் தேவையற்ற சிக்கலில் மாட்டியிருப்பான். அந்த இரவில் அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. நிதானம் என்பது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். துலாம் ராசிக்காரர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் இதே போன்ற தருணங்கள் வரலாம். அவசரத்தை விட நிதானத்தை தேர்ந்தெடுங்கள். கோபத்தை விட அமைதியை தேர்ந்தெடுங்கள். அப்பொழுது இன்று ஒரு சாதாரண நாளாக அல்ல, ஒரு நல்ல மாற்றத்தின் நாளாக மாறும். இன்றைய செய்தி: எச்சரிக்கையுடன் இருங்கள், அமைதியாக செயல்படுங்கள், நல்ல முடிவுகள் உங்களை தேடி வரும்.